பொதுவா கடவுள வழிபடணும் அப்படின்னா, எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், கடவுள் மேல பயங்கரமான பக்தியா இருக்கணும். அவருக்கு புடிச்ச மாரியான பூஜைகள செய்யணும். அவரோட நினைப்பு அப்படிங்கிறது நம்ம மனசுல எப்பவுமே இருக்கணும். நம்ம நெறைய விரதங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது எதுவுமே செய்ய தெரியாத ஒருவனால இறைவன அடைய முடியுமா? இல்ல இறைவன தரிசிக்க முடியுமா? அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வியே இருக்கும். இப்போ இறைவன் எப்படி வழிபடுறது அப்படின்னு தெரிஞ்சவன் வழிபடுவான். எப்படி விரதங்கள் இருக்குது அப்படின்னு தெரிகிறவன் விரதங்கள் இருப்பான். இது எதுவுமே தெரியாத ஒருவன் இருந்தான். அவனுக்கு இறைவன்னா யாரு? இறைவனை எப்படி வழிபடணும்? என்ன பண்ணா இறைவனுக்கு பிடிக்கும்? எதுவுமே தெரியாது. அவனோட அன்றாட பிழைப்புக்காக அவன் தினம் தினம் காட்டுல போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடி, அத கொன்னு, அதோட மாமிசத்த தின்னு அவன் குடும்பத்த காப்பாத்தி வந்துட்டு இருந்தான். இப்படி இருந்த ஒருவனால இறைவன அடைய முடியுமா? அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னா, இப்படி இருக்கிற ஒருவனாலையும் இறைவனை அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கும் விதமா நம்ம சிவமகாபுராணத்துல ஒரு கதை இருக்கு. அந்த கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முன்னொரு சமயம் ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு வேடவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த வேடவனோட பெற்றோர்கள் ரொம்ப வயதானவர்களா இருந்தாங்க. அந்த வேடவனுக்கு மனைவி, குழந்தைகள் அப்படின்னு ஒரு அழகான ஒரு குடும்பம் இருந்துச்சு. இந்த வேடவனோட வாழ்வைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, தினம் தினம் இந்த வேட இந்த காட்டுல வேட்டைக்கு போவாரு. அங்க வேட்டையாடி கொண்டு வர மிருகங்களை இவங்க பகிர்ந்து உண்டு இவங்க வாழ்க்கையை கழிப்பாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வேடவனோட பெற்றோர்களுக்கு பயங்கரமான பசி ஏற்பட்டுச்சு. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப சாயந்தரம் ஆயிடுச்சு, எனக்கு பயங்கரமா பசி ஏற்படுது, நீ காட்டுல போய் ஏதாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடி நீ காலையிலக்குள்ள கொண்டு வந்த அப்படின்னா என் பசியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த வேடவனும் சொல்றான், ஆமா, நம்ம காட்டுக்கு வேட்டைக்கு போய் 2 நாளுக்கு மேல ஆகுது. அதனால நம்ம இந்த சமயம் வேட்டைக்கு போய் நம்ம ஒரு நல்ல கொழுத்த மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கே நல்ல ஒரு படையல் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டு அவன் போறான். துரதிருஷ்டவசமா அன்னைக்கு நிலா வராம கும் இருட்டான ஒரு இரவு. அந்த இரவு அப்படிங்கிறது அது மகா சிவராத்திரியாகவும் இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்போ அந்த வேடவனுக்கு மகா சிவராத்திரினா என்னதுன்னு தெரியாது, சிவன்னாலும் யாருன்னு தெரியாது. அப்படி இருந்த அந்த வேடவன் காட்டுக்கு போறான். போய் அவன் தேடி தேடி பார்க்குறான். எந்த ஒரு மிருகமோ கண்ணுக்கு தெரியல. இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ சாயந்தரம் நேரம் ஆகுது. அது சூரியன் அவர் அஸ்தமிக்கவும் செய்கிறாரு. சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் மிருகங்கள் நிறையா வெளியே வரும் அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியும். ஆனால் நில ஒளி இல்லையே, நான் எப்படி வேட்டையாடுவேன் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் அவன் பார்க்குறான். அவன் போகிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தடாகம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியுது. தடாகத்தில் அவன் தண்ணியை அவனோட கையில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் அவன் எடுத்துக்கிறான். எடுத்து குடிச்சிட்டு அவன் யோசிக்கிறான், இந்த தடாகத்துக்கு எப்படியும் ஏதாவது ஒரு மிருகம் தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த இரவு நேரத்தில் வரும். அப்படிங்கிறப்போ நம்ம மறைஞ்சிருந்து அந்த மிருகத்தை தாக்கி அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சு அவன் சுற்றி முற்றி பார்க்குறப்போ அந்த இடத்துல ஒரு வில்வ மரம் இருக்கிறத அவன் பார்க்குறான். இந்த வில்வ மரம் தான் சரியான மரம். இந்த மரத்து மேலே ஏறி நம்ம உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த மிருகத்துக்கும் நம்ம இருக்கிறது தெரியாது. அப்படிங்கிறப்போ இங்கே தண்ணி குடிக்க வர ஏதாவது ஒரு மிருகத்தை நம்ம கொன்று நம்மளோட பசி ஆற்றிக்கலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதே மாதிரி அந்த வேடவனும் அவன் கையில் இருந்த பாத்திரத்தில் அவன் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த வில்வ மரத்து மேலே ஏறி உட்காரதுக்காக அவன் போகிறான். வில்வ மரத்து மேலே ஏறுறப்போ அந்த வேடவன் கையில் இருந்த பாத்திரத்திலிருந்து கொஞ்சம் தண்ணி அப்படிங்கிறது கீழே சிந்துது. அவன் நேரமோ தற்செயலோ என்னன்னு சொல்ல முடியல, அந்த வில்வ மரத்து கீழே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு. அந்த சிவலிங்கத்து மேலே அந்த தண்ணி அப்படிங்கிறது பட்டதுனால அது சிவராத்திரியோட முதற்கட்ட பூஜைக்கு அபிஷேகம் பண்ண மாதிரி அது ஆயிடுச்சு. மரத்து மேலே ஏறின வேடவனுக்கு மிருகம் எப்போ வரும், நம்ம எப்போ வேட்டையாடுறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால் அந்த வேடவன் யோசிக்கிறான், நம்ம தூங்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கணும், ஆனால் இந்த மரத்தை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அந்த வேடவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மரத்தில் இருக்கக்கூடிய அந்த வில் வேலைகளை ஒன்றா பறித்து கீழே போட்டே இருக்கான். அப்போ நம்ம கண்டிப்பாக தூங்க மாட்டோம், ஏதாவது ஒரு மிருகம் வந்துச்சுன்னா நம்ம வேட்டையாடிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அவன் அதே மாதிரி அந்த வில் வேலைகளை பறித்து ஒன்றா கீழே போடுறான். அந்த வில் வேலைகள் கீழே விழுகிறது எல்லாமே அந்த சிவலிங்கத்து மேலே அர்ச்சனைகளாக விழுகுது. அந்த சமயத்தில் தான் அந்த தடாகத்தில் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு அழகான பெண்மான் வருது. அந்த பெண்மானை பார்த்த உடனே வேடவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுருச்சு. பரவாயில்ல, நமக்கு இன்னைக்கு நல்ல ஒரு விருந்து இருக்கு அப்படின்னு அவனோட வில்லை எடுத்து அம்பு எடுத்து பூட்டுறான். அதை பூட்டுறப்போ வேடவன் லேசாக ஸ்லிப் ஆகிறான். ஸ்லிப்பாகி அவன் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி திரும்ப கீழே சிந்துது. அது திரும்ப சிவலிங்கத்து மேலே விழுகுது. இப்படி வேடவன் ஸ்லிப் ஆகிற சத்தத்தை கேட்ட உடனே அந்த பெண்மான் சுதாரிச்சுக்குது. யாரோ ஒருத்தவங்க நம்ம பின்னாடி இருந்து நம்மளை தாக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்து அந்த வேடவனை கண்டுபிடிச்சிருது. அந்த பெண்மான் வேடவனை பார்த்து சொல்லுது, வேடவ அரசே, நீ என்ன பண்ற, என்னை கொல்ல போறியா அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த வேடவன் சொல்றான்,
எங்கள் வீட்டில் வந்து எனக்கு அழகான ஒரு குடும்பம் இருக்குது, என் மனைவிகள், என் பெற்றோர்கள், என் குழந்தைகள் இருக்காங்க. நான் இப்போ உன்னை கொன்னாதான் அவங்களுக்கு வந்து பசி அப்படிங்கிறது ஆறும். நீ செத்த அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விருந்தாவே அமையும். எங்களை வந்து காப்பாற்றுறதுக்கும் எங்களை ஜீவிதம் பண்ணுறதுக்கும் உன்னோட உடல் அப்படிங்கிறது எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வேடவன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த பெண்மான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுது. பரவாயில்ல, இந்த பூமியில பிறந்து இந்த உடல் யாருக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வருந்திட்டு இருந்தேன். இந்த யாருக்குமே பயன்படாத இந்த உடல் வந்து உங்களுக்கு உணவா அமையுது அப்படின்னா அதுக்கு நான் மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ தெரில, உங்களுக்கு நான் உணவா நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதை கேட்ட வேடவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது. அந்த சமயத்தில் தான் அந்த பெண்மான் சொல்லுது, நான் உங்களுக்கு உணவாக அமையிறதுக்கு நான் கண்டிப்பாக உதவி பண்ணுவேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி அந்த மான் கேட்குது. என்ன வேண்டுகோள்னு சொல்லி அந்த வேடவனும் கேட்குறான். அப்போ அந்த மான் சொல்லுது, எனக்கு வந்து ஒரு தங்கை இருக்கா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் குட்டிகளும் இருக்குது. அப்படிங்கிறதுனால என் கணவனை பார்த்துட்டு என் குட்டிகளை வந்து என் கணவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு என் தங்கையவே திருமணம் செஞ்சுக்க சொல்லி கேட்டுட்டு நான் இது எல்லாத்தையுமே செட்ரேட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட திரும்ப வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கொன்று உங்கள் வீட்டுக்கு என்னை கொண்டு போய் நீங்கள் உணவாக சமைச்சு சாப்பிடுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மான் சொல்லுது. இதை கேட்ட உடனே வேடவனுக்கு ஒரு யோசனை வருது. இந்த மான் வந்து நமக்கு தப்பிக்கிறதுக்காக அதோட புத்தியை யூஸ் பண்ணி நம்ம டைவர்ட் பண்ணி அதை தப்பிக்க பார்க்குது போல அப்படின்னு சொல்லி அவன் நம்பமா இருக்கான். அந்த சமயத்தில் தான் அந்த பெண்மான் சொல்லுது, வேடவனே நீ என் நம்பலை அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரேன். இந்த பூமியில் எல்லாமே சத்தியத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. அப்படிங்கிறதுனால நான் வந்து உனக்கு சத்தியம் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் என் வேலைகளை முடிச்சுட்டு நான் இதே இடத்துக்கு வருவேன், எனக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்படி சொன்ன உடனே அந்த மான் மேலே அந்த வேடனுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை அப்படிங்கிறது வருது. சரி, நீ உன் குடும்பத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலைகளை பார்த்து சீக்கிரமா அப்படின்னு சொல்லி வேடவன் அனுப்புகிறான். அதுக்கப்புறம் அந்த வேடவன் யோசிக்கிறான், ஒருவேளை இந்த மான் வரலாம் என்ன பண்ணுறது, நம்ம கிடைச்ச இறையும் இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடவன் வந்து மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கலாம், வேற ஏதாவது மிருகம் வந்தால் நம்ம அதை கூட கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப மரத்து மேலே ஏறுறான். ஏறி அவன் திரும்ப தூங்காமல் இருக்கிறதுக்கு அவன் வில்வேலைகளை பறித்து ஒன்றுனா கீழே போட்டிருக்கான். இப்போ அந்த மானை பார்த்த உடனே அவன் ஸ்லிப் ஆகி அவன்கிட்ட இருந்து சிந்தின தண்ணீர் வந்து 2வது கட்ட சிவராத்திரி பூஜைக்கான அபிஷேகமாக மாறிடுச்சு. இவன் பறித்து போட்டுருக்க வில்வேலைகள் வந்து அர்ச்சனையாகவும் மாறுது. இப்படியே அவன் உட்காந்துட்டு இருந்தப்போ திடீர்னு கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த பெண்மானை தேடி அந்த பெண்மானோட தங்கையான இன்னொரு பெண்மான், அதாவது இளைய பெண்மான் வந்து அங்கே வருது. இதை பார்த்த உடனே வேடவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அந்த மான் தான் வரல, இப்போ ஒரு மான் வந்திருக்கு, இதையாவது நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப வில்லை எடுக்கிறான். வில்லை எடுத்து அவன் நான் போட்டுறப்போ அவனுக்கு பேலன்ஸ் திரும்ப ஸ்லிப் ஆகிறான். அப்போ வேடவன் கையில் இந்த பாத்திரத்துக்கு தண்ணி திரும்பவும் கொஞ்சமாக சிந்துது. அது சிவலிங்கத்து மேலே விழுகுது. சிவராத்திரிக்கான 3வது கட்ட அபிஷேகமாகவும் அது நடக்குது. இப்போது இந்த வேடவன் ஸ்லிப் ஆகிற சத்தத்தை கேட்டு அந்த இளைய பெண்மான் திரும்பி பார்க்குது. உடனே அந்த வேடவன் வந்து இதை கொல்றதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்கான். அப்போ இந்த இளைய பெண்மான் வந்து அந்த வேடவனை பார்த்து சொல்லுது, வேடவரசே என்ன பண்ண போற, என்னை கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ அந்த வேடவனும் வந்து அவன் வீட்டில் வந்து அவன் குடும்பங்கள் இருக்கிறத பற்றியும் அவனுக்கு இந்த மான் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பற்றியும் அவன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த இளைய பெண்மான் சொல்லுது, நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், என்னையை கூட ஒருத்தன் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அதனால் கண்டிப்பாக நான் உனக்கு உணவாக ஆகிறேன், நீ வந்து என்னை கொண்டு போகலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கடமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அது என்னது அப்படின்னு சொல்லி அந்த வேடவனும் கேட்குறான். அப்போ அந்த பெண்மான் சொல்லுது, எனக்கு சில குட்டிகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டிகளை என் கணவனிடத்தில் ஒப்படைச்சிட்டு என் அக்காவை வந்து என் குட்டிகளை நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு நான் வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ என்னை கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மான் சொல்லுது. இதை கேட்டோடனே அந்த வேடவன் சொல்கிறான், ஏற்கனவே வந்த ஒரு பெண்மானும் இதுதான் சொல்லிச்சு, நீயும் இப்போ இதுதான் அவனை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த இளைய பெண்மான் சொல்லுது, நான் எப்போவுமே சத்தியத்தின் படி நடக்கிறவ, அப்படிங்கிறதுனால நான் ஒரு சத்தியவாக்கு கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுபடி நடப்பேன், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் மிகப்பெரிய பாவியாவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த வேடவனுக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை அப்படிங்கிறது வருது. சரி, நீ போயிட்டு சீக்கிரம் வா, நான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க முடியாது, என் வீட்டில் எல்லாம் பட்டினியோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வேடவன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த பெண்மானும் அதோட கூட்டத்தை பார்த்து வேகமாக ஓடுது. இப்போ அந்த வேடவன் யோசிக்கிறான், திரும்ப இந்த 2வது பெண்மான் கூட வரல அப்படின்னா நம்ம என்ன, திரும்ப மரத்து மேலே ஏறி உட்காந்து யாருக்கும் தெரியாமல் நம்ம காத்துட்டு இருப்போம், வேற ஏதாவது ஒரு மானோ இல்லை மிருகமோ வந்தால் நம்ம அதை கொண்டுடலாம், அதை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் மரத்து மேலே ஏறி திரும்ப உட்காடுறான். அந்த சமயத்தில் தான் தண்ணி குடிக்க போகிறேன்னு சொல்லி போன 2 மனைவியர்களும் காணோம். அவங்கள தேடி அந்த ஆண்மான் வந்து அந்த தடாகத்துக்கு வருது. தடாகத்துக்கு வந்து அது தண்ணி குடிச்சிட்டு அது தேடி பார்க்குது. அந்த சமயத்தில் தான் இந்த வேடவன் வந்து பார்க்குறான், ஆஹா, அழகான ஒரு கொழுத்த ஆண்மான் வந்திருக்கு, இது நமக்கு சரியான விருந்தா
போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் திரும்ப அவனோட வில்லை எடுத்து அவன் அம்பை வந்து ஏறுறதுக்காக காத்துட்டு இருக்கான். அந்த சமயத்தில் திரும்ப ஸ்லிப் ஆகுறான். அவன் கையில் இருந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி வந்து அந்த சிவலிங்கத்து மேலே விழுகுது. சிவராத்திரியோட 4வது கட்ட அபிஷேகமாகவும் அது நடக்குது. அந்த சமயத்தில் தான் அந்த ஆண்மான் இந்த வேடவனை பார்த்துருது. வேடவனை பார்த்த உடனே அந்த ஆண்மான் சொல்லுது, வேடவனே எனக்கு கொன்றாத, ஒரு நிமிஷம் என்னோட மனைவியர்களை தேடி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ வேடவன் சொல்கிறான், நான் உன்னை கொன்னாதான் என் வீட்டில் இருக்கக்கூடிய என் மனைவி, குழந்தைகள், என் பெற்றோர்கள் எல்லாருமே வந்து வயிறார உணவாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஆண்மான் சொல்லுது, என்னை கொன்று உங்கள் வீட்டுக்கு உணவாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த உலகத்தில் என்னை விட புண்ணியமானவங்க யாருமே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த உலகத்திலே சிறந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு பசியோடு இருக்கிறவனுக்கு உணவளிக்கிறது தான். அப்படின்றப்போ என்னோட உடலையே ஒருத்தவங்க வந்து உணவாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கடமை இருக்குது, அதை மட்டும் நீ என்னை செய்கிறதுக்காக அனுமதிச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் முடிச்சுட்டு உன்கிட்டே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ அந்த வேடவனை என்ன கடமைன்னு கேட்குறான். அப்போ அந்த ஆண்மான் சொல்லுது, நான் வந்து என்னோட மனைவிகள்கிட்ட போய் சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் என்னோட குழந்தைகள் கிட்ட நான் வந்து எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி நான் எடுத்து சொல்லிட்டு நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ அந்த வேடவன் சொல்கிறான், நீ வருவ அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நான் வரலை அப்படின்னா நான் மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் வந்து என்னோட உடலை கொடுக்குறதே புண்ணியமாக நினைக்கிறவன், நான் எப்படி சத்தியத்தை மீறி நடப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த வேடனும் சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த ஆண்மானும் அந்த வேடவன் பேச்சை கேட்டுட்டு அதோட கூட்டத்துக்கு போயிட்டு அதோட குழந்தைகளையும் அதோட மனைவிகளும் பார்த்து நடந்த விஷயத்த சொல்லுது. அந்த சமயத்தில் தான் அந்த மனைவியர்களான 2 பெண்மான்களும் அவங்க சொன்ன விஷயத்த, அதாவது அந்த வேடவன் கிட்ட சொன்ன விஷயத்த இவங்க கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஆண்மான் சொல்லுது, இல்லை இந்த குழந்தைகளை நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கோங்க, நான் போய் உணவாகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த மனைவிகள் சொல்கிறாங்க, நாங்கள் சத்தியத்தை கொடுத்துருக்கோம், அப்படிங்கிறப்போ சத்தியத்தின் படி நடக்காமல் நாங்கள் தவறு செஞ்சோம் அப்படின்னா நாங்கள் மிகப்பெரிய பாவம் செஞ்சதாக ஆகுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த 3 மான்களும் சேர்ந்து தன்னோட குட்டிகள் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கணும், காடுகள் நிறைய ஆபத்துகள் இருந்தாலும் நீங்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா நல்ல விஷயம் சொல்லிட்டு அந்த 3 மான்களுமே அந்த வேடவனை தேடி போகுது. இப்படி இந்த 3 மிருகங்கள், அதாவது அந்த 3 மான்களும் அந்த தடாகத்துக்கு வரதை பார்த்த அந்த வேடன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். பரவாயில்ல, இந்த மான் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்திருக்கே அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் வரான். அந்த சமயத்தில் தான் இந்த சிவராத்திரி பூஜைக்கான 4 கட்ட பூஜையிலும் இந்த வேடவன் வந்து அவனை அறியாமலே செஞ்சதுனால அவனுக்கு ஒரு ஞானம் அப்படிங்கிறது பிறக்குது. அப்போ அவன் யோசிக்கிறான், ஒன்றுமே தெரியாத இந்த பாவப்பிறவியான இந்த மான்களே வந்து இந்த புண்ணியத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் இப்படி நடக்குது அப்படின்னா மனுஷ பிறவியாக பிறந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த சமயத்தில் அந்த மான்கள் சொல்லுது, நீங்கள் என்னை கொன்று நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் உணவாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த வேடவன் சொல்கிறான், இல்லை நான் செஞ்ச தப்பை நான் உணர்ந்துட்டேன், நான் வந்து உன்னை கொல்றதுக்காக விரும்பலை, நீ திரும்ப போய் உன் குட்டிகளோட உன் கூட்டத்தோட சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி அந்த வேடவன் வந்து அந்த மான் கூட பேசிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு அந்த வில்வ மரத்துக்கு அடியில் இருந்த அந்த சிவலிங்கத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒளி அப்படிங்கிறது வெளிப்படுது. பார்த்தோம் அப்படின்னா பஞ்ச முகத்தோட தலையில் பிறை சூடி மிகப்பெரிய ஜடாமுடியோட பார்க்கறதுக்கே கண்கொள்ளாத கையில் சூலாயத்தோட சிவபெருமான் அங்கே காட்சி கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே அந்த வேடவன் சாஷ்டாங்கமாக விழுந்து அந்த சிவபெருமானை வணங்குறாரு. அப்போ சிவபெருமான் சொல்கிறாங்க, வேடவனே உன்னை அறியாமலே நீ செஞ்ச 4 கட்ட சிவராத்திரி பூஜையினால உன்னோட பாவங்கள் எல்லாமே கழிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ ஞானம் அடைஞ்சிருக்க, இந்த மான்களை வந்து கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு உன்னதமான விஷயத்த நீ மனசார விரும்பின அப்படிங்கிறதுனால உன்னோட பாவங்கள் எல்லாமே கழிக்கப்பட்டு உனக்கு வந்து வேண்டிய வரத்தை கொடுக்கறதுக்காக நான் முன்னாடி காட்சி கொடுத்துருக்கேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த வேடவன் சொல்கிறாங்க, எனக்கு என்னங்க வரம் வேணும், நான் இவ்வளோ நாள் செஞ்ச பாவத்தை கழிச்சு விட்டுருக்கீங்க, யாருமே பார்க்க முடியாத இறைவனான நீங்கள் என் முன்னாடி காட்சி கொடுத்துருக்கீங்க, அப்படிங்கிறப்போ இந்த பாவப்பட்ட ஆத்மாவுக்காக நீங்கள் மனசு இறங்கி நீங்களும் வந்து என்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்களே, இதுக்கு மேலே எனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ அந்த ஈஸ்வரனான சிவபெருமான் சொல்கிறாரு, இல்லை உனக்கு ஏதாவது ஒரு வரம் நான் கொடுத்தாகணும், நீ கேள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த வேடவன் சொல்கிறான், நான் எந்த கஷ்டமும் இல்லாமல் உணவுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் எப்போவுமே உங்களோட பக்தனாகவே இருக்கணும், அதுக்கு எனக்கு வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, நீ ஒரு மிகப்பெரிய அரசனாகவும் ஆவ, உனக்கு செல்வங்கள் எல்லாமே கையில் வந்து சேரும், அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஞானம் அடைஞ்சதுனால உன்னோட பிறவி காரணத்தை நான் சொல்கிறேன். மகாவிஷ்ணுவோட அவதாரமான ஸ்ரீராமர் வந்து அவதாரம் எடுத்து அவர் வனவாசம் வரப்போ உன்னோட உதவி அப்படிங்கிறது ராமருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட பேர் அப்படிங்கிறது இன்னிலிருந்து குகன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அந்த வேடவனுக்கு குகன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இந்த குகன் தான் ராமாயணத்தில் ராமருக்கு உதவி பண்ண அந்த குகன்.
அதே சமயத்தில் சத்தியத்தின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்த அந்த மான்களுக்கு எதர்ச்சியாக சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது அமைஞ்சது. சிவபெருமானம் அந்த மான்களை ஆசீர்வதிச்சு நீங்கள் வந்து அடுத்த பிறவியில் நல்ல மனிதர்களாக அப்படின்னு சொல்லி அதை சொர்க்கலோகம் அனுப்பி வைக்கிறாரு. இந்த கதையிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இறைவனை வழிபடணும் அப்படின்னா பக்தியோட தான் இருக்கணும், இந்த பூஜைகள் தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இலக்கணமும் கிடையாது. மற்ற உயிர்கள் மேலே இரக்கத்தோடையும் சத்தியத்தின்படி நடந்தோம் அப்படின்னா இறைவன் அந்த இடத்துலயே நமக்கு காட்சி கொடுத்து நமக்கு எல்லா அருளும் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கதை தான் இது. இந்த கதையை கேட்குறப்போ இறைவனை பற்றியும் இறைவன் மக்களுக்கு மனசு இறங்குறத பற்றியும் உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுதோ அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளை நீங்கள் அடிக்கடி கேட்கணும் அப்படின்னா நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.